ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது சிறுநீரக கற்கள் என்பது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சிறுநீரகங்கள் 2 அவரை விதை போன்ற தோற்றத்தில் மென்மையான சிவப்பு மற்றும் பழுப்பு நிறத்தில் உள்ள உள் உறுப்புகள். சராசரியாக ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் 2.5 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்டவையாக இருக்கும். சிறுநீரகங்கள் செய்யும் பணிகள்: இரத்தத்திலிருந்து நீரையும் உப்புக்களையும் பிரித்தெடுப்பது. சிறுநீரக கற்கள் 2 வகைப்படும். ஒன்று ஆரம்பகால கற்கள், மற்றொன்று பின்தோன்றும் 2ஆம் ரக கற்கள். அமிலம் அதிகமுள்ள சிறுநீரில் தோன்றும். குடிப்பழக்கம், உடல் உழைப்பில்லா வாழ்க்கை, மலச்சிக்கல், யூரிக் அமிலத்தை உண்டாக்கும் உணவுகளை உட்கொள்ளுதல் முதலியவை ஆரம்ப கற்களை தோற்றுவிக்கும். 2ஆம் ரக கற்களை சிறுநீர்ப்பை கிருமி தொற்று, காரத்தன்மை அதிகமுள்ள சிறுநீரில் தோன்றுகிறது. பெரும்பாலும் இந்த கற்கள் கால்சியம் ஆக்சலேட் அல்லது பாஸ்பேட் வேதிப்பொருட்களால் ஆனவை. இந்த கற்களில் கால்சியம்தான் பிரதான பொருள். பாதிக்கு மேற்பட்ட கற்கள் கால்சியம், அமோனியம், மெக்னீசியம் பாஸ்பேட் மற்றும் கார்பனேட் கலவைகளால் ஆனவை. மீதி கற்கள் ஆக்சலேட் ஆல் உருவானவை. கற்களின் அளவு மணல் அளவிலிருந்து ஒரு முட்டை அளவு வரை கூட இருக்கும். சிறுநீர் கற்கள் வர காரணங்கள்: வளர்சிதை மாற்ற கோளாறுகள், சரிவர நீர் குடிக்காததால் சிறுநீர் கெட்டியாகி விடுதல், அதிகமாக வியர்வை சுரப்பதால் சிறுநீர் கெட்டியாகி விடுவது போன்றவற்றால் கற்கள் ஏற்படலாம். உஷ்ண பிரதேசத்தில் உள்ளவர்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்காவிட்டால் கற்கள் ஏற்படலாம். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை. சிறுநீர் பையில் கிருமி தொற்று இருப்பது கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். தவறான உணவு முறை, அமிலத்தை அதிகப்படுத்தும் உணவுகளை அதிகம் உண்பது, மைதா, சர்க்கரை, மாமிசம், டீ, காஃபி, மசாலா செறிந்த உணவுகள், ஊறுகாய்கள் முதலியவற்றை அதிகமாக உண்பது. மொத்த கற்களில் யூரிக் அமிலமும் சிஸ்டைன் கற்களும் முறையே 4% மற்றும் 1% விகிதத்தில் இருக்கும். சிறுநீரகங்களில் கிருமி தொற்று ஏற்பட்டால் அவற்றின் சுவற்றிலிருந்து செல்கள் உதிரும். இந்த செல்களை மையமாக கொண்டு கற்கள் உருவாகலாம். கவுட் நோயில் இரத்தத்தில் அதிகமாக யூரிக் அமிலம் தேங்கிவிடும். இந்த அமிலம் படிகங்களாகி சிறுநீரகத்தில் கற்களை உருவாக்கும். சிறுநீரக கற்களின் அறிகுறிகள்: சிறுநீரக கற்கள் சிறுநீரக பாதையில் நகர முற்படும் போதும் சிறுநீர் பிரிவதை தடை செய்யும் போதும் தாங்க முடியாத வலி ஏற்படும். வலி தொடைகள் அடிவயிற்றில் தெரியும். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். அதுவும் வலியுடனும் எரிச்சலுடனும் இருக்கும். சில சமயம் சிறுநீருடன் இரத்தம் வரும். பிரட்டல், வாந்தி, வியர்வை உண்டாகும். சிலருக்கு கற்கள் இருந்தும் எந்த அறிகுறியும் தெரியாமல் இருக்கும். வேறு எதற்காவது செக்கப் செய்யும்போது சிறுநீரகத்தில் கற்கள் இருப்பது தெரிய வரும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.